சினிமால எங்கெல்லாம் ஸ்டேர்கேஸ் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு சீன்ஸ் வருதோ அது வெறும் ஸ்டேர்கேஸ் மட்டும் கிடையாது. ஒன் ஆஃப் த ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக்கான விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் தான். ஆமாங்க, ஒரு ஹீரோ செட்பேக்லேருந்து கம்பேக் கொடுத்து அந்த மூமெண்ட்டை லிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீக்லேருந்து ஸ்ட்ராங்காக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி காட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஸ்டேர்கேஸ் தான் ஒரு முக்கிய டூலாக இருக்கு. இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா ஜோக்கர் மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த டேரக்டர் டாட் பிலிப்ஸ் சூப்பராக இந்த ஸ்டேர்கேஸ் சிம்பாலைஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு பர்டிகுலர் சீனில் ஆர்த்தர் அழுதுகிட்டே இந்த சொசைட்டி நம்மளை எப்படியா ஹேட் பண்ணுது, நம்மளையும் அபியூஸ் பண்ணுதுன்னு மென்டல் பிரேக் டவுன் ஆகி இந்த ஸ்டேர்கேஸ் மேலே அழுதுகிட்டே நடந்து போவார். நெக்ஸ்ட் சீனில் சப்வேல 3 பேரை ஷூட் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் பாத்ரூம்குள்ள டான்ஸ் ஆடுற அதே ஆர்த்தர் தன்னை மேனிபுலேட் பண்ணி தன்னை அபியூஸ் பண்ண ரேண்டலை கொண்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்காக டான்ஸ் ஆடுவார். நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஆர்த்தர் ஜோக்கரா மாறுது. இந்த ஸ்டேர்கேஸ் தான் ஒரு விஷுவல் மெட்டாஃபர். பாராசைட் என்னதான் அந்த மூவி நிறைய பேர் ஓவர் ரேட்டட், இது ஆஸ்கருக்கு டிசர்வ் இல்லைன்னு கிரிட்டிக்ஸ் பண்ணாலும் இது என்னோட புக்ல பாங்ஜூனோட ஒரு ஒன் ஆஃப் த விஷுவல் மாஸ்டர் பீஸ் தான். 되는 거야? 돼. 자, 그러면은 자, 카톡 한번 확인해봐. 자, 피자 시대 연락 준다 그랬거든. 잠깐만. இதுல காட்டுற ஒவ்வொரு ஸ்டார்கேஸும் வெறும் ஸ்டார்கேஸ் மட்டும் கிடையாது. இட் டிவைட்ஸ் த கிளாஸ். ஒன்னு ரிச், இன்னொன்னு புவர். எப்பெல்லாம் கிம்மோட ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறுறாங்களோ அப்பெல்லாம் தே ஃபீல் ரிச், தே ஃபீல் ரைஸ். ஆனா ஒன்ஸ் அந்த வீட்டை விட்டு வெளில வரும்போது ரியாலிட்டி செக். இதை விட யாருமே அந்த ஸ்டேர்கேஸ்ல உள்ள ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா சொல்ல முடியாது. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு வேணும்னா இன்செட் கேக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.